சௌந்தர்யலகரி ஸ்தோத்திரம் 27வது ஸ்லோகம். சமயாச்சார வழியில் தேவியை பூஜிப்பது எப்படின்றத சொல்கிறார். ஜப்போ ஜல்ப சில்பம் சகலமபி வை முத்ரா விரச்சனா கதி பிராதாட்சிண்ய கிரமண அசனாத்யாகுதி விதி பிரணாம संवेशः சுகமகிலமாத்மார்ப்பணதிருஷா சபர்யாயாஸ்தவ பவது யன்மே விலசிதம். பரமேஸ்வரியின் பூஜையான ஸ்ரீவித்யாவின் தந்திரி ரீதியான சமயாச்சாரம் என்று வழிமுறை குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த வழியில் பூஜைக்கான பொருள்கள் யாவும் வெளியிலிருந்து கொண்டு வராமல் அனைத்தும் மானசீகமாய் அந்தர்முகமாய் செய்யப்படும். தனதென்று எதுவுமில்லை, அனைத்தையும் பரமேஸ்வருக்கு அர்ப்பணித்து விட்டமையால் பேசும் சொற்கள் யாவும் தேவியின் மந்திரமாகவும் கைகால் அசைவுகள் யாவும் தேவியின் உகந்த 10 வித முதிரைகளாகவும் நடக்கும் செயலே அம்பிகைக்கும் செய்யும் பிரதட்சணமாகவும் உண்ணும் உணவே ஹேமத்திலிடும் ஆகுதியாகவும் பூமியில் படுப்பதே நமஸ்காரமாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு எவ்விதமான கடினமான முயற்சிகளுமின்றி இயல்பாக செய்யும் செயல்கள் யாவுமே தேவியின் பூஜை விதிகளாக விளங்கப்படுகின்றன. இந்த பூஜையில் அம்பிகையினுடைய பூஜையை எப்படி மனதார செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறது.